உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது உயிர்த்தெழுதலின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலின் பண்டிகை. ஆகவே நம்முடைய சபைகளிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை சந்தோஷத்தோடு கொண்டாடுவோம். இயேசு கல்லறையில் இல்லை, இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தியை மீண்டும் ஆணித்தரமாக அறிவித்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முடைய ஊழியங்களை நிரூபித்து காண்பிப்போம். என்றால் இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களுடைய திருச்சபைகளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பாராக. இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 50வது நாளில் நமக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை. நம்முடைய எஸ்பிசியின் தலைவராயிருக்கிற பாஸ்டர் KB எடிசன் அவருடைய வழிநடத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்பிசி திருச்சபைகள் விசேஷமாக பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படியாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து அந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை ஒழுங்குபடுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ஈஸ்டர் ரெசரக்ஷன் சண்டேயிலிருந்து பெண்டிகாஸ்ட் டே வரைக்கும் 50 நாட்கள் அல்லாவிட்டால் 7 வாரங்கள் உண்டு. இந்த 7 வாரங்களிலே பரிசுத்தாவியானவர் நம்முடைய சபைகள் மீண்டுமாய் ஊற்றப்பட ஒரு எழுப்புதல் உண்டாக ஒரு கடைசி கால அறுவடை சபைகள் வரும்படியாக ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளும் இது விசேஷமாய் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பல சபைகள் செத்த சபைகளாய் காணப்படுகிறது. ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஆராதனை உண்டு, அபிஷேகம் இல்லை. ஆராதனை உண்டு, ஆனால் அந்நிய பாஷை கிடையாது. ஆதி சபையிலே பெந்தேகோஸ்தே சபைகள் கேட்ட முதலாவது கேள்வி, நீங்கள் விசுவாசிகளான போது ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில பேசுகிறீர்களா? ஆகவே நம்முடைய திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபைகளும் மீண்டும் பெந்தேகோஸ்தே அனுபவங்கள் வர வேண்டும். மீண்டும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையை ஜெபிக்க வேண்டும். அதை வருகின்ற 7 வாரங்கள் உங்களுடைய திருச்சபையிலே நன்றாக ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசுங்கள். ஜனங்களை ஆவியில் நிறைய உற்சாகப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக இயேசுவின் வருகைக்கு சபை ஆயத்தப்பட ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு 10 நிமிடமாவது எடுத்து அதற்காய் ஊக்கமாய் செபியுங்கள். பரிசுத்த ஆவியான சபையிலே பொழிந்தவர்கள அற்புதங்கள் அடையாளம் நடைபெற பிரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க 7 வாரமும் தொடர்ச்சியாக ஜெபிப்போம். நம்முடைய எஸ்பிசி ஜெபத்துறை அதை சிறப்பாக செய்வார்கள். பாஸ்டர் சாம் சிறப்பாக இதை ஒழுங்கு பண்ணுவான் நம்புகிறேன். அது யாவும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் மாபெரும் எழுப்புதலை அறுவடையை தருவாராக. God bless you once again. Happy Easter to all our pastors and churches.